இன்னைக்கு நம்ம சேனல்ல சூர்யா, திரிஷா, ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் வெளிவந்த கருப்பு திரைப்படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் பணிவான வணக்கங்கள். நம்ம கருப்பு திரைப்படத்தை பத்தி இப்ப பார்க்கலாம் வாங்க. இந்த படத்துல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, கேரள மாநிலத்திலிருந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைநகரமான சென்னைக்கு இந்திரன் அப்படிங்கிற ஃபேமிலி வாராங்க. எதுக்கு வராங்க அப்படின்னா, தன்னுடைய மகளுக்கு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக கேரள மாநிலத்திலிருந்து தமிழகத்திலேயே சென்னைக்கு வராங்க. அப்போ அவங்க கையில் அவ்வளவா ரூபா கொண்டு வராமல் 60 பவுன் தங்க நகையோட சென்னைக்கு இறங்குறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த திருடர்கள் 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இந்திரன்ஸ் கையில் இருந்த அந்த பேக்கை பிடிங்கிட்டு போயிடுறாங்க. அப்போ அதுக்குள்ளே நகை இருக்கு போய் ஒரு ஐயோ ஆத்தான்னு சொல்லி ரொம்ப கதறி அழுக, கடைசியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய், ஐயா நான் கேரள மாநிலத்திலிருந்து வாரோம், எங்கள் பிள்ளைக்காக மருத்துவ செலவுக்கு கொண்டு வந்த நகைகளை இங்கே திருடர்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்கய்யா, எப்படியாவது தயவு செய்து எங்களை காப்பாற்றி கொடுங்கய்யா, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, போலீஸ்காரங்களும் எப்படியோ அப்படி இப்படின்னு சொல்லி தேடி கேமராவெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ கண்டுபிடிச்ச உடனே அந்த நகையை உடனே கொடுக்க மாட்டாங்க இல்லையா. அப்போ என்ன பண்ணுறாங்க, நீங்கள் கோர்ட்டில் தான் உங்களுடைய நகையை வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நாங்கள் கோர்ட்டில் வாங்கிக்கிறோம் அப்படின்னோடனே அந்த போலீஸ்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த போலீஸ்கார ஒரு வக்கீலை சொல்கிறாங்க. அந்த வக்கீல் தான் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி. அப்போ ஆர்ஜே பாலாஜி அவர்களை கை காட்டவும் இவர்கள் ஆர்ஜே பாலாஜியை போய் பார்க்குறாங்க. ஐயா எங்களுக்கு இந்த மாதிரி நகை கிடச்சிருக்கு, அது கோர்ட்டில் தான் வாங்கணும்னு சொல்கிறாங்க, எப்படியாவது நீங்கள் வாங்கி கொடுங்க. ஓகே ஒன்றும் இல்லைங்க நான் வாங்கி தந்துடுறேன், ரொம்ப சீக்கிரம் உங்களை நகையை வாங்கி கொடுத்துட்றேன், ஒரு 10,000 ரூபா கெட்டுங்க அப்படின்னு சொல்லி முன்பணமாக வாங்கிக்கிறாங்க. ஏன்னா கோர்ட்டில் வாதாடுனா வக்கீல் சும்மா வாதாட மாட்டாங்களே, அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வாங்கிக்கிட்டு கோர்ட்டில் வாதாடுறாரு. அப்போ அந்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஜே பாலாஜி அந்த வக்கீலோட ரொம்ப க்ளோஸாக பழகுறவங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஆர்ஜே பாலாஜி அப்படின்னா அந்த இந்திரன்ஸ் அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப அலைய விடுறாரு, ரொம்ப ஏமாத்துறாரு. அப்படின்னு இப்படியே நாட்களை கடத்த ஒரு 4 மாதம் ஆயிடுது. அந்த இந்திரன்ஸுக்கு தெரிய வருது நம்மளை இவர் ஏமாத்துறாரு அப்படின்னு. அப்போ நம்ம ஏமாத்துற எவ்வளோ மன உடைஞ்சு போயிடுவோம். அப்போ எங்கே போவோம், ஏன் நம்மெல்லாம் நேராக கடவுள்கிட்ட தானே போவோம், நேராக சாமிகிட்ட தானே போவோம். அப்படியாப்பட்ட சாமியை போய் பார்க்க போகிறாங்க ஐயா. அந்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கருப்பனை பார்க்க போகிறாங்க. இந்த கருப்பா என்னை நீதாயா காப்பாற்றணும், என்னோட மகளுக்கு மருத்துவ செலவு கொண்டு வந்து நகையை இப்படி ஏமாத்திட்டாங்களே ஐயா, நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறாருங்க. உடனே கருப்பை சும்மா இருப்பாரா, கருப்பை உடனே இறங்கி நான் உனக்கு காப்பாற்றி தாரேன், உனக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு தாரேன், உன்னோட பிரச்சனையை நான் தீர்த்து தாரேன் அப்படின்னு மனித ரூபத்தில் வக்கீலாக போராடுறாருங்க. அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்ட ஆர்ஜே பாலாஜி சூர்யா பார்த்து சொல்கிறாரு, கடவுளா நீ மக்களை காக்கிறதுல பெரிய விஷயம் இல்லை, இந்த பூமியில் மானிடனாய் நீ பிறந்து அவர்களுடைய நகையை நீ மீட்டு கொடு பார்ப்போம் அப்படிங்கிறாரு. அப்போ எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும் பாருங்க. அப்போ கோர்ட்டு இப்படி போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த நகையை மீட்டு கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க முழுக்க கோர்ட்டை பற்றி தான், அந்த நகை திருட்டு கோர்ட்டு இதை பற்றியே தான் அந்த ஆஃப் இருந்தது. செகண்ட் ஹாஃப் முழுக்க முழுக்க கருப்பனை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக பார்த்துருக்காங்க. படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு காட்சியும் நம் மனதை புல்லரிக்க வைக்கிறது. கருப்பனை நேரடியாக பார்த்த ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அந்த மாதிரி கிடைக்குது. படம் ரொம்ப விறுவிறுப்பாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் போகுது. கருப்பனே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த படத்தை பார்த்தா உண்மையிலேயே கருப்பன் நமக்கெல்லாம் துணை இருப்பான்டா, அவன் நம்ம பிரச்சனையை காப்பான்டா அப்படின்ற மாதிரி சும்மா சூப்பராக படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த கருப்பனுக்கும் இந்த படத்தில் ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. ஒரு லிமிட் வரைக்கும் தான் கருப்பை அவரால் செயல்பட முடியும். அதுக்கடுத்து அடுத்த கருப்பை வந்துடுவார். அதனால தான் சொன்னாங்க நிறைய கருப்பன் பேர் பார்த்தீங்க அப்படின்னா சங்கிலி கருப்பன், சின்ன கருப்பன், பெரிய கருப்பன், மலையாள கருப்பன், கோட்டை கருப்பன், இந்த மாதிரி கருப்பனுக்கு நிறைய காவல் தெய்வமான கருப்பனுக்கு நிறைய பேர்கள் வந்தது காரணமே இதுதாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கருப்புசாமிக்கு பேர் மாறி மாறி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதை தான் இந்த படத்தில் ஒவ்வொரு எல்லை வரைக்கும் ஒரு கருப்புசாமியோட லிமிட்டு, அடுத்த ஊர் வந்துச்சுன்னா அடுத்த கருப்புசாமியோட லிமிட்டை தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு படக்காட்சியும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் கருப்பசாமியை நம் முன்னாடியே மட்டுமல்ல நம் உள்ளத்திலும் கொண்டு சேர்த்திருக்காங்க இந்த படம். இந்த படம் வெற்றி